Hi friends, welcome to Shob's Crafty Kitchen. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சாண்ட்விச் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி நான் கேரட் அண்ட் பீன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இதில் சீஸ் எல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச். அதுக்கப்புறம் குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன பசங்களை ஈஸியாக வெஜிடபிள்ஸும் சாப்பிட வச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கப் நிறையா பீன்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேரட்ஸ் நான் துருவி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 பெரிய கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேரட் அண்ட் பீன்ஸோட அளவு உங்களோட விருப்பம்தான். பீன்ஸை விட கேரட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உப்பு மஞ்சத்தூள் 2ம் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு கேரட் ஜாஸ்தியாக இருக்கணும்னா அது கொஞ்சம் பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பீன்ஸ் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கும். பட் இந்த கேரட் துருவி இருக்கிறதுனால அது கொஞ்சம் பீன்ஸை பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நார்மலாக நம்ம ஒரு பொரியலுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவோமோ அதை விட ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை முழுசாக ட்ரை ஆக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நான் மூடி வச்சிட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே வாட்டர் இருக்கும். முழுசாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணலை. லைட்டாக தண்ணி இருக்கிறப்பயே காய்கள் வெந்தவுடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் ப்ரெட்குள்ளே வைக்கும்போது நல்லா சாண்ட்விச் கன்சிஸ்டன்சியில் வரும். ஏன்னா நம்ம சீஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல இல்லையா, அதனால் பைண்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ தண்ணியோடு இருந்ததுன்னா ஈஸியாக கொஞ்சம் பைண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இப்போ ப்ரெட்ஸில் இந்த காய்கறி நான் ஃபில் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி மல்டிக்ரெயின் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன சாண்ட்விச் ப்ரெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ப்ரெட்லேயும் நான் காய்கறிகள் ஃபில் பண்ணிட்டேன். வைக்கும்போது அதில் சில்லி இருந்தால் அந்த நம்ம போட்ட மிளகாயை எடுத்துருங்க. ஏன்னா பசங்க அப்படியே சாப்பிடும்போது மிளகாய் கடிச்சிருவாங்க, காரமாக இருக்கும். அதுக்காக மேலே நான் லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கிட்டேன், நெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அந்த சாண்ட்விச் மேக்கர்லேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா சாண்ட்விச் மேக்கரில் ப்ரெட் சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு குவிக்காக பண்ணக்கூடிய ஈவினிங் டிஃபன் வெரைட்டி. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சீஸ் எல்லாம் கிடையாது, பட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நிறையா நம்ம கேரட் அண்ட் பீன்ஸ் கன்சியூம் பண்ண மாதிரியும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.